ஈழத்தமிழ் விடுதலைக்கான போராட்ட களத்திலே மாணவர்கள் புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த புரட்சியை தடுக்கின்ற வகையிலே தமிழக அரசும் மத்திய அரசும் கல்லூரிகளை விடுமுறை அளிப்பது, அதுபோன்று அவர்கள் அளித்துவிட்டார்கள். மாணவர் போராட்டம் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு போராட்டம். முடக்கிவிட்டால் முடங்கி விடுவார்கள். நாங்கள் பூனைகள் அல்ல, சீர்தேகின்ற புலிகள் நாங்கள் என்பதை இந்த மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் தெரிவிக்கின்றோம். நாங்கள் வாக்களித்து ஆட்சியில் உங்களை அமர வைத்தது எதற்காக? தமிழக மக்களுக்கு ஒரு நல்லதொரு ஆட்சியை புரிய வேண்டும் என்று தான் நாங்கள் வாக்களித்து உங்களை அங்கே அரசியல் மினரல் வாட்டரை குடித்துவிட்டு எங்களை போல ஏழை குடிக்கின்ற குடித்த நீரை பற்றி அவரால் பேச முடியாது. ஈழத்தமிழ் உணர்வை ஈழத்தமிழர் நாங்கள் தான் பேச முடியும். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு சிங்களன் அழிந்து விட்டால் சீனாவிலிருந்து எத்தனை நாடுகள் ஒரு உதவி புரிகிறது அந்த நாட்டிற்கு. ஆனால் ஒரு தமிழன் அழிந்து விட்டால் இந்தியாவை சார்ந்துள்ள தமிழகத்தில் இந்தியாவை சார்ந்து தமிழகம் இயங்குகின்றது. ஆனால் தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு நடவடிக்கையிலே இந்தியா இதுவரை முன்வரவில்லை. ஏனென்றால் இந்தியா தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழகத்தை விடுவிச்சு நாங்கள் ஆண்டது போதும், மந்தவனை ஆண்ட வைத்ததை விட நாங்கள் ஆண்டுகின்றோம். எங்களது அரசியலை புறக்கணிக்கின்ற வகையிலே எங்களது அடையாள அட்டையை இன்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கிறோம். அடையாள அட்டை மட்டுமல்ல, இந்தியா சார்பற்று எந்தெந்த ஒரு அடையாள அட்டை எங்களுக்கு இருக்கின்றதோ அது ஆதார் கார்டு என்ற வகையிலோ ரேஷன் கார்டில் இந்திய சின்னம் இருந்தாலே அதை நாங்கள் புறக்கணிப்போம். இனிமேல் நாங்கள் இந்தியர்கள் என்று சொல்வதை எங்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது. இந்தியர் என்று சொல்றோம், இந்தியனே எங்களை அழிக்கின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். காட்டி முராண்டு காங்கிரசும் பிடித்த பிறனாப்பு மானங்கட்ட மன்மோகன் சிங்கை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாவட்ட ஆட்சியர் எங்களை சந்தித்து வாக்காளர் அட்டை வாங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். மாணவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வெவ்வேறு பிரிவாக பிரிந்து விடார்கள். மாணவர் கூட்டமைப்பு ஒரே கூட்டமைப்பாக இருந்து மாணவர் புரட்சி 79 பகத்சிங் ஏற்படுத்திய புரட்சி தமிழகத்தில் வெடிக்க வேண்டும் என்பதை நிறைவேற்றிக் கொண்டு மாணவர்கள் கலைய வேண்டாம். நமது புரட்சி வெற்றிகரமாக நடக்கும். நாங்கள் பலத்தை விட்ட எங்கள் தலைவர் பிரபாகரனின் வழியாக வழிவந்த வாரிசு நாங்கள் அழிந்து விட மாட்டோம். வெற்றி காண்போம் என்று இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்.